என் பையன் ஒரு தப்பு பண்ணியிருந்தான். அவன் டீச்சர் ஏதோ அவனை திட்டினாரு சொல்லிட்டு அவர் வாசல்ல வந்து சக்கரை கலந்த பாலை ஊத்திட்டான். ஆனா அவன் ஃப்ரெண்டு போட்டு கொடுத்துட்டான். அவர் வழிக்கு விடல. பையனுக்கு நோட் போட்டுட்டாங்க, வா அப்படின்ட்டு. நான் போறேன். பார்த்தா போட்டியாடான்னு கேட்டா எப்படி தெரியுமா இருந்துச்சு மூஞ்சி? ஆஸ்பத்திரியில இருந்து பொறக்க வச்சு டவலை சுத்திட்டு வெளியில வரும்போது அந்த மூஞ்சி இருந்து அதே மூஞ்சில நிக்கிறான். அப்படி இருக்குங்க முகம். என்னன்னு திட்டுறது அவனை. மன்னிச்சிருங்க, இனிமேல் செய்ய மாட்டான். அவன் பால் கொட்டனால டீச்சருக்கு எதிரா அந்த குணம் இருக்குல்ல, அந்த குணத்தை அவன் மனசுல இருந்து புடுங்கணுமே. நான் ஒரு வாட்டி 2 வீலர்ல அப்போ விழுந்துட்டேன். கால்ல அடி. பிள்ளைகிட்ட சொல்லல. கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு நான் வந்துட்டான். எப்படிமா விழுந்தான்னு கேட்டான். அப்போ சொன்ன 1.5 வருஷம் கழிச்சு சொன்னேன், நீ சிவகுமார் சார் வழுக்கி விழணும்னு ஊத்துன பால் இருக்குல்லடா, அது ராயப்பேட்டால என்ன வழுக்கி விழுத்துருச்சுடா. யாருக்கோ நீ செய்யக்கூடிய தீங்கு உன் நன்மையானவர்களுக்கு வந்து சேரும். அதனால் யாருக்கும் தீங்கு நினைத்து விடாதே குழந்தாய் என்று பெற்றோராக நின்று சொல்ல வேண்டிய கடப்பாடு நமக்கு உண்டு.